கூடியிருக்கிற வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்யூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு உங்களின் மேலான நல்லாதரவை வழங்க வேண்டும், பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களை நாடி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். சிந்தனை செல்வன் அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், நாடறிந்த சட்டமன்ற உறுப்பினர், கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்றிய, மக்கள் உணர்வுகளை பிரதிபலித்த, முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்த, அனைத்து கட்சி தலைவர்களின் பாராட்டை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள். அவர் மீண்டும் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டியது வரலாற்றின் தேவையாக உள்ளது, காலத்தின் கட்டாயமாக உள்ளது. அவர் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்காகவும், குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினருக்காகவும், இதர பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடியவர், தொலைநோக்கு பார்வை உள்ளவர். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளை உள்வாங்கி தன்னுடைய ஆளுமையை பெருக்கிக் கொண்டவர். அத்தகைய ஆற்றல் வாய்ந்த ஆளுமை தமிழகத்து சட்டமன்றத்தில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டியது வரலாற்றின் தேவையாக உள்ளது. ஆகவே செய்யூர் தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்கள் வேட்பாளர்களை சீர்தூக்கி பார்த்து உங்கள் ஆதரவை நல்க வேண்டும். இவர் பணபலம் உள்ளவர் அல்ல, கோடீஸ்வரர் அல்ல. கூப்பன் கொடுத்து வாக்குறுதி தருவதற்கு, ஓட்டு போட்ட பிறகு உங்களுக்கு நான் 10,000 தருகிறேன் என்றெல்லாம் வாக்குறுதி தரக்கூடியவர் அல்ல. உங்கள் உணர்வுகளை சட்டமன்றத்தில் மிகச் சரியாக பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர், விளிம்புநிலை மக்களுக்காக வாதாடக்கூடிய வல்லவர். அரசையும் குறிப்பாக முதலமைச்சரையும் தன்னுடைய ஆளுமையால் ஈர்த்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வல்லமை பெற்றவர். ஆகவே செய்யூர் தொகுதியில் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு தழுவிய அளவில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களிலேயே மிகச் சிறந்த வேட்பாளர் என்ற தகுதிக்குரியவர். எனவே நீங்கள் வேட்பாளர்களை சீர்தூக்கி பார்க்கவும் வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிப்பது எப்படி ஒரு வரலாற்று கடமையாக இருக்கிறதோ, மீண்டும் தளபதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டியது தமிழகத்தின் இன்றியமையாத ஒரு தேவையாக உள்ளதோ, அதை போல சிந்தனை செல்வன் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டியது ஒரு இன்றியமையாத தேவை என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நெய்வேலியில் பொறியாளராக பணியாற்றிக் கொண்டிருந்தவரை பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என்று நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டுக்கொண்டேன். என்னுடைய வேண்டுகோளை ஏற்ற அந்த பதவியை உதறி எறிந்துவிட்டு பொதுவாழ்வுக்கு வந்தார்தான் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள். இங்கே கல்பாக்கம் அணுமின் உலை இருக்கிறது. அந்த கல்பாக்கம் அணுமின் உலை ஒரு பொதுத்துறை நிறுவனம். அதுபோலத்தான் நெய்வேலியில் இருக்கிற NLC லிக்னைட் கார்பரேஷன், அது ஒரு பொதுத்துறை நிறுவனம். அதிலே ஒரு பொறியாளராக வேலை செய்வது என்பது எவ்வளவு பெரிய வாய்ப்பு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த வேலையை உதறிவிட்டு நான் விடுத்த அழைப்பை ஏற்று அன்றைக்கு நான் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவேன் என்று அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. 1998, 99, 95 இருந்தே 1995 தேர்தல் பாதை வேண்டாம் என்று மேடைகளில் முழங்கியவன் திருமாவளவன். தேர்தலுக்காக இயக்கம் தொடங்கியவர்கள் அல்ல. கட்சியை தொடங்கி உடனே முதலமைச்சர் நான் தான் என்று சொல்லிக் கொள்ளுகிற, காம்பீகம் முடிக்கிற, சம்பத்து முடிக்கிற, பதவி ஆசை பிடித்தவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். கட்சி தொடங்குவதே பதவிக்காகத்தான் பல பேர்.
ஆனால் நானும் கூட ஒரு அரசு ஊழியர் தான். அரசு பணியிலே அரசு துறையிலே பணியாற்றிக் கொண்டிருந்தேன். ஒரு அறிவியல் ஆய்வகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. வங்கியிலே பணியாற்றியவர் தோழர் ரவிக்குமார், அவரும் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தார். அதே போல பல பேர் பதவியை துறந்துவிட்டு வெளியே வந்தோம். அப்படி பதவியை நாங்கள் துறந்த நேரத்தில் தேர்தல் அரசியலை நாங்கள் எதிராக பார்த்த காலம். தேர்தல் அரசியலை வேண்டாம், இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபடுவோம். இவர் எம்எல்ஏவுக்கு நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வரவில்லை. அப்படி நிற்போம் என்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. தேர்தல் அரசியலில் ஈடுபடுவோம் என்கிற சிந்தனையே இல்லாத காலம் 95 தோழர் சிந்தனை செல்வன் என்னோடு சேர்ந்த போது அப்போது பதவியை உதர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தவர். ஆகவே பொது வாழ்க்கைக்கு எதற்காக வந்தோம் என்றால் உண்மையிலேயே பொதுமக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடுதான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பிரதிபலனும் கருதாமல், பதவி ஆசை இல்லாமல், பகட்டு வாழ்க்கையை விரும்பாமல், வாழ்வை முழுமையாக மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு வந்தவர்கள். இன்றைக்கு களத்தில் இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற உத்திகளை கையாளுகிறார்கள். 10,000 ரூபாய் கொடுத்துட்டு பல கோடிகளை சுருட்டலாம் என்று கணக்கு போடுகிறவர்கள். விடுதலை சிறுத்தைகள் அப்படி அல்ல. மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ளம் கொண்டவர்கள். ஆகவே மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு களம் வந்திருக்கிற தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர் சட்டமன்றத்திற்கு சென்றால் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும், கட்டாயம் அமையும். நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக இருக்கையில் அமர்வார். அப்படி அமர்கிற போது இவரால் இந்த தொகுதியின் மேம்பாட்டுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அந்த திட்டங்களை அவரால் கொண்டு வர முடியும். மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். கடந்த 5 ஆண்டுகளில் அவர் எடுத்து பேசிய ஒவ்வொரு முறையும் அவர் விடுத்த கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்கிறேன் என்று சொல்லி தவிர்க்காமல் உடனுக்குடன் அந்த அவையிலேயே இதை சிந்தனை செல்வன் கோரிக்கையை வைத்தார், இதை நடைமுறைப்படுத்துகிறேன், நிறைவேற்றுகிறேன் என்று ஆணையிட்டவர் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆகவே காட்டுமன்னார்குடியிலே மீண்டும் போட்டியிட வேண்டியவரை அங்கிருந்து செய்யூர் மண்ணுக்கு கொண்டு வந்து களமிறக்கி இருக்கிறேன். இது இந்த மண்ணுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்று நான் நம்புகிறேன். ஆகவே எனது அருமை சொந்தங்களே, வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்களது பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை வீணாக்காமல், விரயமாக்காமல் வேட்பாளர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு பானை சின்னத்திலே அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2வது வேண்டுகோள், அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு, தமிழர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் போய் முடியும், மோடிக்கு போடுவதாகத்தான் போய் முடியும். இங்கே நீங்கள் நினைக்கிறீர்கள் பிஜேபி 27 இடங்களில் தான் இருக்கிறது என்று. இல்லை, தமிழ்நாட்டில் 234 இடங்களிலும் நம்மை எதிர்த்து நிற்கிற அணியில் பிஜேபி தான் போட்டியிடுகிறது. அதிமுக போட்டியிடுகிற இடங்களில் எல்லாம் சின்னம் இரட்டை இலை தான். அது அதிமுக சின்னம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை தோழர்களே, பிஜேபியின் இன்னொரு சின்னம் தான் இரட்டை இலை. இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டால் அது பிஜேபிக்கு தான் போய் சேரும். தப்பி தவறி அதிமுக வெற்றி பெற்றால், ஆட்சி அமைந்தான், தப்பி தவறி எடப்பாடி முதலமைச்சர் ஆனால் அவரால் 2 மாதம் கூட அந்த இருக்கையை அமர முடியாது. பாஜக காரன் ஆட்டத்தை கலைத்து புது ஆட்டம் ஆடுவார், முதலமைச்சரையே தூக்கி எறிவார், பாஜக காரனை உட்கார வைப்பார். இதெல்லாம் கடந்த காலங்களில் பிற மாநிலங்களில், மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் நடந்திருக்கிறது. எடப்பாடி அவர்கள் ஒருவேளை எதிர்ப்பு தெரிவித்தால் அதிமுகவை உடைக்கவும் தயங்க மாட்டார்கள். அதிமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்கவும் தயங்க மாட்டார்கள். அவர்களின் டார்கெட், இப்போதைக்கு அவர்களின் டார்கெட், அவர்களின் இலக்கு, அவர்களின் குறி திமுக அல்ல, அதிமுக தான்.
அதிமுகவோடு பழகி அதிமுக தோளில் சவாரி செய்து அதிமுகவின் வாக்குகளை பயன்படுத்தி இங்கே வளர்ந்து அதிமுகவை வீழ்த்தி அதிமுக இருக்கிற இரண்டாவது இடத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் அரசியல். அதற்கு இன்னொரு உத்தியும் கையாளுகிறார்கள். திமுக கூட்டணியை எப்படி பலவீனப்படுத்துவது? திமுகவுக்கு இருக்கிற வாக்கு வங்கி பலமாக இருக்கிறது. 23 கட்சிகள் இந்த கூட்டணியிலே இருக்கின்றன. கூட்டணி பலம், ஒருபுறம் கூட்டணி பலம், இன்னொரு புறம் அரசின் சாதனைகள், இன்னொரு புறம் திமுகவின் தேர்தல் அறிக்கை தருகிற வாக்குறுதி பலம். இதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு ஒரு திட்டம். அதுதான் தமிழக வெற்றி கழகம். பாஜக உருவாக்கி இருக்கிற ஒரு உத்தி அது. அவரை பயன்படுத்தி தனியே நிற்க வைத்து முஸ்லிம் வாக்குகளையும் கிறிஸ்தவர் வாக்குகளையும் பிரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். முதல் தலைமுறை வாக்குகளை எல்லாம் பிரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். 2 அணியா நின்றால் திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் இன்னொரு அணி. அந்த அதிமுகவோடு பாஜக இருந்தால் சிறுபான்மையினர் யாரும் அதிமுக அணிக்கு ஓட்டு போட மாட்டார்கள். இந்தியா முழுவதும் அந்த அச்சம் இருக்கிறது. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் எதிர்த்துதான் ஓட்டு போடுவார்கள். அது அவர்களுடைய நிலை அல்ல. பிஜேபி அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. முஸ்லிம் ஓட்டு தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டது. கிறிஸ்தவ ஓட்டு தேவையில்லை என்ற முடிவெடுத்து விட்டது. ஆகவே அந்த வாக்குகள் திமுக கூட்டணிக்குத்தான் போய் சேருகிறது. இதை எப்படி தடுப்பது? இதற்குத்தான் இப்போது புதிதாக ஒரு கட்சியை தொடங்க வைத்து தனியாக நிற்க வைத்து இந்த வாக்குகளை திமுக அணி பக்கம் போக விடாமல் தடுக்கிற முயற்சியில் பிஜேபி ஈடுபட்டு வருகிறது. ஒருபுறம் அதிமுக முகமுடி, இன்னொரு புறம் திமுக கூட்டணிக்கு செல்லுகிற வாக்குகளை பிரிப்பதற்கான முயற்சி உத்தி. இப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் அதிமுக தொண்டர்களே, நீங்கள் போடுகிற ஓட்டு அதிமுகவை பிஜேபிக்கு அடமான வைப்பதற்கு பயன்படும், ஆட்சி அமைப்பதற்கு பயன்படாது. பிஜேபியை வளர வைப்பதற்கு பயன்படும், அதிமுகவை பாதுகாப்பதற்கு பயன்படாது. இதை நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். ஏதோ நான் கற்பனையாக பேசுகிறேன் என்று எண்ண வேண்டாம். தேர்தல் கூட்டணி அமைவதற்கு முன்பு திரும்ப திரும்ப அதிமுகவுக்கு நான் விடுத்த வேண்டுகோள்தான், உங்களுக்கு என்று தனி சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. நீங்கள் பிஜேபியோடு சேர்ந்து விடாதீர்கள். உங்கள் இயக்கத்தை அவர்கள் சாப்பிட்டு ஆப்பமிட்டு விடுவார்கள். ஆனால் எடப்பாடி அவர்களால் தனித்து நிற்க முடியவில்லை. பிஜேபியின் கட்டுக்குள் போய்விட்டார். எனவே தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் நிலை எண்ணி பார்க்க வேண்டும். இதனால்தான் உங்களை நான் தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் நீடிக்கிற திமுக அரசு மீண்டும் தொடர வேண்டும். மகளிர் விடியல் பயணம் தொடர வேண்டும். உரிமை தொகை, மகளிருக்கான உரிமை தொகை 2000 உயர்ந்திட வேண்டும். நான் முதல்வன் திட்டம் நீடிக்க வேண்டும். தமிழ் புதல்வன் திட்டம் நீடிக்க வேண்டும். காலை சிற்றுண்டி திட்டம் நீடிக்க வேண்டும். இதெல்லாம் வேற எந்த மாநிலத்திலுமே கிடையாது. பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய முன்னோடி திட்டம். மற்ற மாநிலங்களில் இருந்து அதிகாரிகள் வந்து இந்த திட்டங்களை பற்றி ஆய்வு செய்கிறார்கள். எப்படி இவர்களால் இதை நடைமுறைப்படுத்த முடிகிறது? மாதம் 1000 ரூபாய் 1.25 கோடி பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மாதம் 1000 ரூபாய். இந்த 5 வருஷத்துல ஒவ்வொரு குடும்பத்து பெண்மணிக்கும் 60,000 ரூபாய் போயிருக்கிறது. இப்ப ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் அப்படியே அது டபுள் மடங்கு ஆகும். 1,20,000 ரூபாய். 1.25 கோடி பேர் என்பது 1.5 கோடிக்கு மேலாக மகளிர் அந்த உரிமை தொகையை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். இதுவெல்லாம் வேறு எந்த மாநிலத்திலும் நடைமுறைப்படுத்த முடியாத சூழல் இருக்கிறது. அதே போல விடியல் பயணம் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு திட்டம் இது. பெண்கள் பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் செல்லுகிற வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் பள்ளி மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களின் ஆளுமையை பெருக்குவது, அவர்களின் தனி திறன்களை பெருக்குவது. இது எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம். இதுவரையில் மதிய உணவு, சத்துணவு என்கிற திட்டங்கள் நடைமுறையில் இருந்தாலும் காலை வேளையிலும் கூட சாப்பிட முடியாத பிள்ளைகள், வறுமையில் வாடும் குழந்தைகள் உள்ளனர். அந்த பிள்ளைகளை பள்ளிக்கு வர சொல்லி வயிறார உணவு தந்து பாடத்தை கவனியுங்கள் என்று சொல்லுகிற திட்டம். பசியார வைத்து பாடம் சொல்லி தருகிற திட்டம். காலை சிற்றுண்டி திட்டம். இதுவும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம். இப்படிப்பட்ட இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டும்.
அதற்காக அதிமுக தோழர்களையும் பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் வாக்குகளை நீங்கள் ஜெயலலிதா காலத்து அதிமுக என்று எண்ணி இரட்டை இலைக்கு போட்டீர்களானால் அது பிஜேபியை வளர வைப்பதற்கு தான் பயன்படும். ஜெயலலிதா உயிரோடு இருந்த போதே அதிமுக எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி வைக்காது என்று அறுதியிட்டு கூறினார். ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்கிற துணிச்சலில் எடப்பாடியார் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். இது ஜெயலலிதா அம்மாவுக்கு அவர் செய்திருக்கிற பச்சை துரோகம். பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்ததற்கு என்ன காரணம் என்று அவரால் விளக்க முடியுமா? விளக்க முடியாது. இப்போது நான் 3 மணி நேரம் பேசுகிறேன். ஏன் திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது, அதற்கான காரணம் என்ன? என்னால் 3 மணி நேரம் அதற்கு விளக்கம் சொல்ல முடியும். கொள்கை சார்ந்த காரணம், கோட்பாடு சார்ந்த காரணம், நடைமுறை அரசியல் சார்ந்த காரணம், சமூக நீதிதான் நாங்கள் பேசுகிற அரசியல். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் இந்த கூட்டணியின் இலக்கு. சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுதான் திமுக தலைமையிலான கூட்டணியின் நோக்கம். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அதிமுகவும் பாஜகவும் எதற்காக கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? அதிமுகவும் பாமகவும் அன்புமணி பாமகவும் எதற்காக கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? அதிமுகவும் அமமுகவும் எதற்காக கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? உங்களால் விளக்க முடியுமா? இந்த தேர்தல் முடிவதற்குள்ளாக 21ஆம் தேதிக்குள்ளாக ஒரே ஒரு இடத்திலாவது இதற்கான விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று சொல்லுகிற நண்பர் விஜய் என்றைக்காவது எப்போதாவது இத்தனை வருடங்களில் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவேற்ற நிலையில் என்றைக்காவது மோடி அரசை பற்றி விமர்சித்து பேசியிருக்கிறாரா? ஜனநாயகம் படத்தை தடை செய்தது யார்? திரையிட விடாமல் தடுத்தது யார்? அதற்கான காரணம் என்ன என்று இதுவரையில் அவர் பேசியிருக்கிறாரா? ஜனநாயகம் படம் திரையிடப்படாமல் இருப்பதற்கும் திமுக தான் காரணம். அவர் சொல்லுகிறார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு போலீஸ் அனுமதி தராமல் இருப்பதற்கும் திமுக தான் காரணம். அவர் சொல்லுகிறார். எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தான் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம பேசுறதுக்கு அனுமதி யாரு தந்தான்னா காவல்துறை தான் தரும். ஆனால் எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருக்கும். திமுக அரசுக்கும் இந்த அனுமதிக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப அது காபந்து சர்க்கார் மாதிரி தான். முதலமைச்சர் பதவியில் இருக்கலாம். ஆனால் தேர்தல் நோட்டிபிகேஷன் அறிவிப்பு வந்த பிறகு தேர்தல் ஆணையம் தான். பாருங்க, தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மிகச்சிறந்த அதிகாரி, நேர்மையான அதிகாரி, தூக்கி அடித்து விட்டார்கள். எந்த பொறுப்பும் கொடுக்கல, உட்கார வச்சிருக்கிறாங்க. விஜிலன்ஸ் ஆபீசர், அதனுடைய டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம், அவரை தூக்கி அடிச்சுட்டாங்க. ஹோம் செக்ரட்டரி திடீர்னு மாற்றி இப்போது மணிவாசன் அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யார் செய்தது? விஜய்கிட்ட கேட்டா இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு அப்படிதான் ட்விட்டர், அவருக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. ட்விட்டரை இது இப்படிதான் சொல்லணும். எப்ப போனாலும் மேடையில 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிகே. இப்படித்தான் சொல்லி வைத்திருக்கிறார்கள். வேற எதையும் அவர் பேச மாட்டார். பாஜக கொள்கை எதிரி என்றால் பாஜகவை எந்த அடிப்படையில் நீங்கள் எதிர்க்கிறீர்கள்? பாஜக பேசுகிற மதவாதத்தை எதிர்த்து பேசியிருக்கிறீர்களா? பாஜகவின் இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை எதிர்த்திருக்கிறீர்களா? பாஜகவின் கிறிஸ்தவ வெறுப்பு அரசியலை எதிர்த்திருக்கிறீர்களா? பாஜகவுடைய எந்த கொள்கையாவது வெளிப்படையாக நீங்கள் பேசி கண்டித்திருக்கிறீர்களா? உங்களுக்கு தருகிற நெருக்கடியையாவது கண்டித்து பேசியிருக்கிறீர்களா? அவர் பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லுவது வெறும் ஹம்பக். அது ஒரு மோசடி. அது உண்மை அல்ல. அது உண்மை அல்ல. பாஜகவின் விருப்பப்படி கட்சி தொடங்கி பாஜகவின் உத்திப்படி சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பிரிக்க வேண்டும். இதை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் புரிந்து கொண்டு அவர் பேரு ஜோசப் விஜய், அதனால அவர் எங்க ஆளு அப்படின்னு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இந்த நல்ல ஆட்சியை நீங்கள் இழக்க நேர்ந்துவிடும். தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசம் போல பிஜேபியின் கொட்டம் தலைவிரித்தாடும். தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக வேண்டுமா அல்லது தமிழ்நாடு தமிழ்நாடாகவே இருக்க வேண்டுமா? தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்க வேண்டுமானால் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்தியாக வேண்டும், விரட்டியடித்தாக வேண்டும். ஆகவே இந்த தொகுதியில் போட்டியிடுகிற தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை வெற்றி பெறச் செய்து தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர
உங்கள் பொன்னான வாக்குகளை பாட சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டு இந்த சிறப்பான எழுச்சி இந்த வரவேற்பை நல்கி உங்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம், இஸ்லாமியர்களின் சின்னம், கிறிஸ்தவர்களின் சின்னம், சிந்தனை செல்வனின் சின்னம்.